லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் நிறைய மாற்று மத சகோதரர்கள் இந்த கலிமாவை இரவு நேரங்களில் ஓதுவதாக எல்லாம் சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல இந்த கலிமாவை நாங்க ஓதுவோம், இதை ஓதுவதன் மூலமாக மனசுக்கு என்ன செய்யுது, நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய இந்து மாற்று மத சகோதரர்களுடைய வார்த்தைகள் இது. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது மனிதருக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு அமைதியை தருகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பொய்யான மனதுடன் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவை ஓடி வர்றார், சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு தூய்மையான உள்ளத்தோடு இல்லாம சும்மா சொல்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக ஒருத்தர் சொல்லி வந்தாருன்னா, அவருக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு இந்த உலகத்துல வழங்குவான் என்று சொன்னால், அல்லாஹ் அவருக்கு 2 விஷயங்களை பாதுகாத்து கொடுத்துறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய